இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $13 பில்லியன் சாரா ரொக்க உதவித்தொகை இன்று முதல் விநியோகிக்கப்படும். சுமாகான் அசாஸ் ரஹ்மா எனப்படும் சாரா உதவித்தொகை இன்று முதல் விநியோகிக்கப்படும். 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட 10 பில்லியன் ரிங்கிட்டை விட இவ்வாண்டிற்கான உதவித்தொகை 13 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாரா மற்றும் எஸ்டிஆர் உதவித்தொகைக்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதலான உதவித்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஈகாஷி முறையின் கீழ் பதிவான ஏழை மற்றும் மோசமான வறுமை நிலையில் உள்ள குடும்பத்தினருக்கு 2024ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 1200 ரிங்கிட் உதவித்தொகை இந்த ஆண்டு 2100 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மார்ச் மாதம் வரை மை கார்டு மூலம் மாதந்தோறும் 100 ரிங்கிட் உதவித்தொகையை தகுதி பெற்றவர்கள் பெறுவார்கள். 2025 ஏப்ரல் தொடங்கி இந்த உதவித்தொகை மாதத்திற்கு 200 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்படும் என நிதி அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கூடுதலாக 5.4 மில்லியன் பேர் சுமங்கா டுனா ரஹ்மா ரொக்க உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து கூடுதலாக சாரா உதவித்தொகையை பெறுவார்கள். பிரதமரின் பணி நிமித்த பயணம் முதலீட்டை வெற்றியடைய செய்யும் கடப்பாட்டை உறுதி செய்த ஏடிஏ. மலேசியாவில் திட்டமிடப்பட்ட பல்வேறு முதலீட்டு திட்டங்களை வெற்றியடைய செய்யும் கடப்பாட்டை அபுதாபி முதலீட்டு அதிகார தரப்பான ஏடிஐஏ உறுதி செய்துள்ளது. UAE எனப்படும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு 3 நாள் பணி நிமித்தமாக பயணம் சென்றுள்ள டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டது. ஏடிஐஏவின் இந்த கடப்பாட்டின் மூலம் சுகாதார பராமரிப்பு, விமான நிலைய செயல்பாடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் நீண்டகால முதலீட்டை கவர்ந்திழுக்க முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவுக்கும் ஏடிஐஏவுக்கும் இடையிலான இந்த வலுவான ஒத்துழைப்பானது நாட்டின் நிலையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதார வளர்ச்சி மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. முதலீட்டாளர்களுடன் தோழமை போக்கை கடைபிடிக்கும் மலேசிய அரசாங்கத்தின் கொள்கைகள் முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது. இந்நிலையில் மலேசியாவில் கிடைக்கும் பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதில் மற்ற உலக முதலீட்டு நிறுவனங்களின் குரலாகவும் ஏடிஐஏ இருப்பதாக பிரதமர் வர்ணித்தார். கெடாவில் விளம்பர பலகையில் ஜாவி எழுத்து கட்டாய பயன்பாடு. கெடாவில் உள்ள ஒவ்வொரு விளம்பர பலகையிலும் அடையாள அறிவிப்பு பலகையிலும் ரூமி எழுத்துக்கு பிறகு 2வது எழுத்தாக ஜாவி எழுத்தை பயன்படுத்தப்படுவதை கட்டாயமாக்குவதற்கு மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. விளம்பர பலகைகளில் 3வது மொழியாக மற்ற மொழிகளையும் பயன்படுத்தலாம் என கெடா மாநில ஊராட்சி மற்றும் சுகாதார குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்காரியா தெரிவித்திருக்கிறார். எனினும் விளம்பர பலகைகளில் பெண்களின் கண்ணை கவரும் படங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களின் படங்கள் அல்லது காட்சிகளை பயன்படுத்தி விளம்பர பலகைகளை நாங்கள் தடை செய்வோம். அவை எரிச்சலூட்டும், இனவெறி மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை காட்டுகின்றன என மன்சூர் கூறினார். ஊராட்சி மன்றங்களின் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களில் உள்ள விளம்பர பலகைகளில் அனைத்து புதிய ஆலோசனைகளையும் அம்பலப்படுத்துமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஜாவி எழுத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் மாநிலத்தின் துணை சட்டங்களுக்கு இணங்க ஜாவி எழுத்தை மாநில அரசு கண்ணியப்படுத்துவதற்கான மாற்று முயற்சிகளில் இதுவும் ஒன்று என மன்சூர் கூறினார். ஜாவி எழுத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் ஒரு துணை சட்டம் ஏற்கனவே எங்களிடம் உள்ளது. அனைத்து விளம்பர பலகைகளும் ஜாவி எழுத்தை 2வது எழுத்தாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். சந்தேகம் கொண்டால் கைபேசியை வாங்கி பரிசோதிக்க போலீசுக்கு உரிமை உண்டு. ஐஜிபி தகவல். சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்தாலோ அல்லது சட்ட மீறல்கள் புரிந்ததாக தகவல் கிடைத்தாலோ தனிநபர்களின் கைபேசிகளை வாங்கி பரிசோதிக்க போலீசுக்கு உரிமை உண்டு. அதற்கு ஒத்துழைக்க மறுத்தால் கைது செய்யப்பட வாய்ப்பு உண்டு. அதற்கு சட்டத்திலேயே இடம் இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார். ஆபாசம், மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தும் வகையிலான தொடர்புகளை கட்டுப்படுத்தும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணைய சட்டத்தின் குற்ற செயல் நடைமுறை பிரிவின் கீழ் போலீசுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இன்ஸ்பெக்டர் பொறுப்பில் உள்ளவர்களும் அதற்கு மேலான அதிகாரத்தை உடையவர்கள் மட்டுமே கைபேசிகளை பரிசோதிக்க முடியும். அதுவும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டே அவ்வாறு செய்ய முடியும். காரணமே இல்லாமல் இஷ்டம் போல் செய்ய முடியாது என
ஐஜிபி சொன்னார். ஒருவேளை கைபேசிகளில் ஆபாச அம்சங்கள், சூதாட்ட செயலிகள் அல்லது மற்ற குற்ற அம்சங்கள் கண்டறியப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக சாலை தடுப்பு சோதனைகளின் போது தனிநபர்களின் கைபேசியை பரிசோதிக்கும் போலீசாரின் அதிகாரத்தை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது என அவர் நினைவுறுத்தினார். சயாம் மரண ரயில் பாதை நிர்மாணிப்பில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நினைவிடம் வேண்டும் டாக்டர் ராமசாமி. சயாம் மரண ரயில் தண்டவாள நிர்மாணிப்பில் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் டாக்டர் வி ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். அதோடு மலேசியாவின் வரலாற்று மற்றும் கலாச்சார சுற்றுலாவின் ஒரு பகுதியாக அந்த நினைவு சின்னத்தை சுற்றுலா அமைச்சு அங்கீகரிக்க வேண்டும். அவர்களின் தியாகத்தை கௌரவப்படுத்துவது மட்டும் இன்றி வருங்கால சந்ததியினருக்கு வரலாற்றில் இந்த துயரமான அத்தியாயத்தை நினைவுபடுத்த அது அவசியமாகும் என்றார் அவர். இந்த இந்திய தமிழ் தொழிலாளர்களை கௌரவிக்க மலேசியாவில் ஒரு நினைவு சின்னம் கூட இல்லாதது அப்பட்டமான புறக்கணிப்பாகும். இதுதான் பினாங்கின் துணை முதலமைச்சராக இருந்தபோது பிறையில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க தாம் முன்மொழிந்ததாகவும், ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்திலிருந்து வெளியேறியதும் அத்திட்டம் கைவிடப்பட்டதாகவும் ராமசாமி கூறினார். எனவே மடானி அரசாங்கம் இந்த வரலாற்று தியாக ஆவண அடையாளத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் சொன்னார். மேடையில் பாடிக்கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்த மலேசிய பாடகர் மரணம், ரசிகர்கள் அதிர்ச்சி. தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தில் நடைபெற்ற நீங்காத நினைவுகள் கலை நிகழ்ச்சியில் பாடலை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்த நாடறிந்த கலைஞர் பாரதி கண்ணா என்ற முருகையா முனுசாமி காலமானார். சனிக்கிழமை இரவு 11 மணி அளவில் பக்கத்திலே கன்னி பெண்ணிருக்கு என்ற பாடலை மற்றொரு பாடகி கமலேஸ்வரியுடன் இணைந்து பாடிக்கொண்டிருந்த போது திடீரென அவர் மயங்கி கீழே விழுந்தார். இந்த திடீர் சம்பவத்தினால் அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சிகிச்சைக்காக பெட்டலிங் ஜெயா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் மாரடைப்பின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 2:34 அளவில் இறந்தார். 59 வயதான பாரதி கண்ணா கடந்த 40 ஆண்டு காலமாக மேடை நிகழ்ச்சிகளில் பாடல்களை பாடி வந்துள்ளார். பாடல்களை பாடுவதோடு நடனம் ஆடுவது, நகைச்சுவை செய்வது, அறிவிப்பாளர் போன்ற பன்முக திறமைகளையும் கொண்ட கலைஞராக அவர் விளங்கி வந்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னதாக 3 பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்த அவருக்கு திடீரென இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது மலேசிய கலை உலகிற்கு பெரும் இழப்பு என அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல கலைஞர்கள் தெரிவித்தனர். செராஸ் தாமாட் கொனாட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அவருக்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். திங்கட்கிழமை அன்று இறுதி சடங்கிற்கு பின்னர் அவரது உடல் செராஸ் ஜாலான்கோரி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. பேரலை மற்றும் நீர்பெருக்கை காண கடற்கரைக்கு செல்ல வேண்டாம், பாதுகாப்பு முக்கியம் என எச்சரிக்கை. பேரலை மற்றும் நீர்பெருக்கு ஏற்படுவதை காணும் ஆர்வத்தில் கடற்கரைக்கு படையெடுக்கும் பொதுமக்களின் செயல் ஆபத்தில் முடியலாம். தெலங்கானா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அந்த நினைவூட்டலை வழங்கியுள்ளது. பேரலைகள் எழும்பும் போதும் நீர்பெருக்கு ஏற்படும் போதும் கரைகளில் ஓய்வெடுப்பதோ, செல்ஃபி எடுப்பதோ அல்லது சமூக ஊடகங்களில் நேரலை செய்வதோ கூடாது என அத்துறையின் தலைவர் அஸ்மி ஓமர் சொன்னார். தெலங்கானா கரையோரங்களில் பெரிய அலைகள் எழும்புவதும் பலத்த காற்று வீசுவதும் வருகையாளர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம். குறிப்பாக மயாமி கடற்கரை என்ற பட்ட பெயரை கொண்ட பந்தாய் செபரங் தாக்கிர் கடற்கரையை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் குவாலா நெருஸ் மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீயணைப்புத்துறை ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளது. தெலுக் கெதாபாங் கடற்கரையில் இருந்து ஜம்பாதான் அங்காட்பால் வரை பாதை பாதுகாப்பு கருதி அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளது. சுங்கை பங்காப்பில் கொள்கலன் லோரியில் பஸ் மோதியது, 23 பேர் காயம். பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று கொள்கலன் லாரியின் பின்புறம் மோதியதில் 23 பேர் காயமடைந்தனர். நேற்று விடியற்காலை 4:16 மணிக்கு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 157.8வது கிலோமீட்டரில் சுங்கை பக்காப்பில் இந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்தின் போது அந்த பேருந்தில் 26 பயணிகள் பயணம் செய்தனர். காயமடைந்தவர்களில் 2 தீவிர சிகிச்சை பிரிவிலும், 9 பேர் மஞ்சள் மண்டல பிரிவிலும், 12 பேர் பச்சை மண்டல பிரிவிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சுங்கைப்பாக்கம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் உடனடியாக காயமடைந்த பேருந்து பயணிகளை வெளியேற்றியதாக
தீயணைப்பு அதிகாரி சைஃபுல் பஹாரி தெரிவித்தார். எனினும் இந்த விபத்தில் எவரும் பேருந்தில் சிக்கிக்கொள்ளவில்லை. காயமடைந்த அனைவரும் சுங்கைப்பாக்கம் மற்றும் செபரஞ்சயா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீயை மோசமாக வருகிறது அபாயகரமான சாண்டா அனா புயல் காற்று. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் மீண்டும் பலத்த காற்று வீசுவதால் இதுவரை 24 பேரை பலி கொண்ட வரலாறு காணாத காட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் பின்னடைவை சந்திக்கலாம் என ஐயுறப்படுகிறது. காட்டுத்தீயில் தலைநகர் வாஷிங்டன் நிலப்பரப்புக்கு ஈடான பகுதி முற்றாக அழிந்து போயுள்ளது. இந்நிலையில் சாண்டா அனா என பெயரிடப்பட்டுள்ள அசுர காற்று புதன்கிழமை வரை மணிக்கு 50 முதல் 70 மைல் வேகத்தில் வீசும் என தேசிய வானிலை சேவை மையம் சிவப்பு நிற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதனால் காட்டுத்தீயின் 2ஆம் அலை அதுவும் நடப்பில் உள்ளதை விட மோசமான அளவுக்கு தீ பரவலாம் என பெரிதும் அஞ்சப்படுகிறது. நடப்பு காட்டுத்தீ மேலும் பரவாமல் இருப்பதை தடுப்பதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி கொண்டுள்ள நிலையில் அடுத்து அவர்கள் புயல் காற்றினால் ஏற்பட போகும் அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரையே புரட்டி போட்டுள்ள பாலிசேட்ஸ் மற்றும் எய்டன் பகுதிகள் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயை அணைக்க 8500 தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர்.